மக்களே! வணக்கம். வெல்கம் டூ செல்லு வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிவர்ஸ் ரன் த்ரோ இட் எபிசோட் 24 தான் பார்க்க போறோம். ஸோ எப்பயும் போல தான் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக், கமெண்ட்லாம் பண்ணுங்க. ஒழுங்கா யார் யார் கமெண்ட் பண்ணலையோ அவங்கலாம் எங்களுக்கு கமெண்ட் பண்ணி விட்டு போங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட் எபிசோட்ல இவங்க ஒரு வேளை சேஃபா அவங்க போயிருப்பாங்கன்னு தெரிஞ்ச உடனே லூசி இருந்துட்டு அப்பாடா ஒரு வேளை நல்ல வேளை அவங்க போயிட்டாங்க. ஸோ இப்படி உன் கூட இந்த மாதிரி இடத்துல இருக்கிறது நல்லா தான் இருக்கு. அது மட்டும் இல்ல உன்னை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு வேற எனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி லூசி சொல்லியிருப்பா. ஸோ சியாச்சு என்ன நினைச்சாலோ தெரியல. டக்குன்னு லூசி கிட்ட இந்த மாதிரி காலேஜ்ல நிறைய பேர் உன்னை லவ் பண்றாங்க லூசி. உனக்கு யாராவது பிடிச்சிருந்தா சொல்லு. நான் கண்டிப்பா அவங்க கூட உன்ன சேர்த்து வச்சுர்றேன் அப்படிங்கிற மாரி நம்ம சியாச்சு சொல்லுவாளா? லூசி வந்துட்டு எனக்கும் ஒரு பொண்ண ரொம்ப நாளா பிடிக்கும். ஆனா அவகிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் இருக்கேன் லூசி அப்படிங்கிற மாரி லூசி சொல்லியிருந்திருப்பா. இத கேட்டு சியாச்சு ஷாக் ஆயிட்டு, "என்னது லூசி நீ லவ் பண்றியா? யார் அந்த பொண்ணு? டேய் டேய் சொல்லுடா அந்த பொண்ணு யாருன்னு?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம லூசி சியாச்சு பார்த்துட்டே இருப்பா. ஆக்சுவலி சியாச்சு இவ்வளோ நாளா நீ ஃப்ரெண்டா இருக்க. உனக்கு இன்னுமா தெரியல அவன தான் லவ் பண்றான்னு. ஸோ யாருன்னு சொல்லு. நான் கண்டிப்பா நான் சேர்த்து வச்சுர்றேன் அப்படிங்கிற மாரி சியாச்சு சொல்லிட்டே இருக்க. லூசி டக்குனு வந்துட்டு, "எனக்கு அந்த பொண்ணு நீ தான் சியாஜு. நான் உன்னத்தான் ரொம்ப நாளா லவ் பண்ணிருக்கேன்" அப்படிங்கிற மாரி சொல்லுவா. இவ ஒரு மாரி ஷாக்கா இருந்திருப்பா. ஸோ கொஞ்ச நேரத்திலேயே, "டேய் நீ ஒண்ணும் விளையாடலல்ல. நீ பொய் சொல்லாத. அது மட்டும் இல்ல நீயும் நானும் ஒரு அண்ணன் தங்கச்சி மாரிடா" அப்படிங்கிற மாரி அவ சொல்லிடுவா. ஸோ இத கேட்டோனே லூசி மனமே உடைஞ்சு போயிரும் டக்குன்னு. ஸோ டக்குனு ஒரு மாரி சோகமாயிருவானா, நீ ஒரு மாரி பார்த்துட்டே இருக்கிறத பார்த்துட்டு சியாச் வந்துட்டு, "நீ உண்மையாலும் என்ன லவ் பண்றியா லூசி?" அப்படின்னு சொல்லி கேட்பா. ஸோ லூசிக்கே டக்குன்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. "சீ அப்பலாம் நான் ஒண்ணும் உன்ன லவ் பண்ணவே இல்ல. உன்னையெல்லாம் போய் யார் லவ் பண்ணுவா? நீ ஒரு பையன் மாரி இருக்கிற. உன்ன யார் லவ் பண்ணுவா?" அப்படிங்கிற மாரி லூசி சொல்லிடுவான். ஸோ ஆக்சுவலி இவனுக்கு புடிச்சிருக்கு சொல்லணும். ஆனாலும் இந்த சிச்சுவேஷன்ல அவ ஏத்துக்கலங்கும்போது, இவன் டக்குனு டாபிக்க சேஞ்ச் பண்ற மாரி பேசிருவான். ஆனா லூசி பாவம்டா நீயும் எத்தன வாய்ப்பு கிடைச்சாலும் எல்லா வாய்ப்புலயும் கோட்ட விட்டுட்டே இருக்கிற. ஸோ சரி ரொம்ப டைம் ஆச்சு வா போலாம். நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சியாஜியுமே தூக்கி விடுவான். ஸோ சியாஜி எந்திரிச்சோனே ஐயோ! காலு பயங்கரமா வலிக்குது லூசி. என்னால எந்திரிச்சவே நிக்க முடியல. ஸோ ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சுக்க காலு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு இவ புலம்பிட்டே இருப்பாளா. சரி சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்நேரத்துக்கு பஸ் இருக்கான்னு கூட தெரியல. நம்ம எப்படி போறோம்ன்னு தெரியலன்னு பேசிட்டே வரும்போது, ஆப்போசிட்ல ஒரு சைக்கிள் ஒண்ணு நிக்குமா. இத பார்த்தோனே லூசி வந்துட்டு ஏய் செம்ம ஐடியா அப்படிங்கிற மாரி யோசிக்க ஆரம்பிச்சுறா. ஸோ சியாஜ் வந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாரி இவளுமே தள்ளாட்டிருவாளா. ஸோ இவங்க 2 பேருமே போய் அந்த ஓனர் கிட்ட காசு குடுத்து சைக்கிளே வாங்கிருவாங்க. ஸோ வாங்கிட்டு ஆமா இந்த இருட்டுல போ முடியுமா அப்படிங்கிற மாரி சியாஜ் கேட்டுட்டே இருக்க. அப்ப நீ வரலன்னா நீ இங்கேயே இரு. நான் வேணா கிளம்புறேன். நீ உன் சைக்கிள் எடுத்துட்டு போகும்போது, டேய் இருடா நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் சைக்கிள்ல உட்காந்துட்டு நம்ம லூசி ஒரு மாரி டைட்டா ஹக் பண்ணிக்குவா. ஸோ இப்படி இவங்க 2 பேருமே சேர்ந்து சைக்கிள்லயே அப்படியே போலான்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த இருட்டு வேறயா அப்படி போய்க்கிட்டே இருக்கும்போது, நம்ம லூசியோட மைண்டுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னா, இவன் எனக்கு ஒண்ணு புடிச்சிருக்கு சியாஜு அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணும்போது, சியாஜ் வந்துட்டு நான் உன்ன ஒரு அண்ணா மாரி தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாரி ஒரு வேர்ட் சொல்லியிருந்திருப்பாள. அத நினைச்சு அவன் ஒரு மாரி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டே தான் ஓட்டிட்டே இருப்பான். அந்த நேரம் பார்த்து நம்ம சியாஜுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். வேற யாரும் கிடையாது. நம்ம லீ இருக்கான்ல அவன் தான் ஃபோன் பண்ணியிருந்திருப்பான். ஸோ இந்த மாரி சொல்லு லீ அப்படின்னு சொன்னோனே நம்ம லூசிக்கு தான் என்னது லீயா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே சைடா போய் என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்பா. ஸோ என்ன நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல நாங்க பஸ்ஸ மிஸ் பண்ணிட்டோம். ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் வந்துட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கு, ஓ அப்படியா நான் வேணா டாக்ஸி எடுத்துட்டு வரட்டுமா அப்படிங்கிற மாரி லீ கேட்குறான். இல்ல நான் ஒரு 10:30க்குள்ள வந்துருவேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது சடனா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருது. ஸோ கரெக்ட்டா வந்துட்டு, "ஓ! உன் ஃப்ரெண்டு தான் வரான். நம்ம டாக்ஸி எடுத்துட்டு நீ வேணா அதுல வாவே" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூசி ஒரு மாரி கோவப்பட்டு போற மாரி, "டேய் அப்பலாம் ஒண்ணும் கிடையாதுடா. நான் உன் கூடயே வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவ சைக்கிள் ஏறி உட்காந்துட்டு, "இந்த பாரு பார்த்து ஓட்டு நைட்டு வேற" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போறாங்க. ஸோ ஒரு வழியா ஹாஸ்டலுக்கே போய் சேர்ந்துருவாங்க. அங்க போய் பார்த்தா ஆல்ரெடி லீ வந்து வெயிட் பண்ணிட்டுருப்பான். ஃபோன் வேற ஸ்விட்ச் ஆயிடுச்சா, பத்திரமா வந்தானா இல்லையான்னு தெரியாதுங்காட்டிக்கு அவன் வந்து வெயிட் பண்ணிட்டுருப்பான். "ஆமா என்னாச்சு நீ இங்க வந்து வெயிட் பண்ணிட்டுருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல நீ பத்திரமா வந்துட்டியான்னு பார்க்கத்தான் வந்தேன். ஓகே சியாஜு நீ போய் சேஃபா தூங்கு" அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கருந்து கிளம்பி போயிருவானா. ஸோ இப்படி அவன் போம்போது ரொம்ப பொலைட்டா ஜென்டலா நடந்துக்குவானா. இத பார்க்குற நம்ம சியாஜ் வந்துட்டு, "அவன பார்த்தியா இல்லையே எவ்ளோ ஜென்டிலா நடந்துக்கிறான். அவன ரொம்ப நல்ல பையன்" அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்க. "என்னது அவன் ஜென்டிலா நடந்துக்கிறானா? அவன் நல்ல பையனா? அப்ப நானு" அப்படின்னு சொல்லி கேட்க, "நீ கொஞ்சம் கோவக்காரன் லூசி" அப்படிங்கிற மாரி சொல்லுவானா. லூசிக்கு டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருது. "என்னது நான் கோவக்காரனா? இங்க பாரு இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டு நான் உன்ன கூட்டிட்டு வந்து விட்டா, நீ இதுவும் சொல்லுவ இதுவும் சொல்ல மாட்ட. என்ன விட உனக்கு அவன் தான் நல்லவனா தெரியறான்ல. போ சியாஜு" அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கருந்து கோவப்பட்டு அப்படியே கிளம்பி போயிருவான். இவன் வந்துட்டு, "நான் அப்படி என்ன தப்பா சொன்னேன்? நீ கொஞ்சம் கோவப்படுறன்னு தானே நான் சொல்றேன்" அப்படிங்கும்போது, "நீ என்னமோ பண்ணு போ" அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு போயிருவா. ஸோ சியாஜு தான் "பார்த்து போடா டேய்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பா. ஸோ இப்படி அப்படியே போயிட்டே இருக்கும்போது, ஆப்போசிட்ல நம்ம சீனியர் பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க வந்து கரெக்ட்டா நம்ம லூசிய வந்து பிளாக் பண்ணிடுறாங்க. லூசி வந்துட்டு, "அம்மா எதுக்கு என்ன பிளாக் பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல லூசி நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்" அப்படின்னு சொல்லிட்டு, "இந்த மாரி கம்மிங் சண்டே வந்து எனக்கு கிராஜுவேஷனு. ஸோ கண்டிப்பா நீ வரணும். இந்தா உன்னோட டிக்கெட்" அப்படின்னு சொல்லி அவங்க குடுப்பாங்களா. இத பார்த்தோனே லூசி வந்துட்டு, நான் கண்டிப்பா வரமாட்டேன் சீனியர்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "எனக்கு தெரியாது லூசி நீ கண்டிப்பா வரணும். இங்க பாரு நான் உனக்காக டிக்கெட் எடுத்து வந்துட்டேன். நீ வந்தே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு, "இந்தா டிக்கெட்ட புடி" அப்படிங்கிற மாரி லூசி கையில குடுத்துருவாங்க. ஸோ லூசி பார்த்துட்டு, "இல்ல ஆக்சுவலி நீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு டிக்கெட்ட வேஸ்ட் பண்றீங்கன்னு நெனைக்கிறேன் சீனியர்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் போலான்னு சொல்லிட்டு அப்படி மூவ் பண்ணுவானா, கரெக்ட்டா சீனியர் புடிச்சு, "ஒரு நிமிஷம் இரு. எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு வந்து என்ன பிடிக்காது. சியாஜு தான் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ அன்னைக்கு சண்டே அன்னைக்கு சியாஜு வருவா. கண்டிப்பா நீ அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம். உனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி" அப்படிங்கிற மாரி நம்ம சீனியர் பொண்ணு எடுத்து குடுப்பாங்களா. லூசி அத யோசிச்சு பார்க்குறான். ஆக்சுவலி சீனியர் பொண்ணுக்கும் லூசிய பிடிக்கும். அவனுக்கு கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இங்க யார் யார் லவ் பண்றாங்களோ அவங்கவங்களுக்கு அவங்க பார்ட்னர் கிடைக்கவே மாட்டேங்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க இந்த ட்ராமால. ஸோ அப்படியே அவன் போயிட்டே இருக்கும்போது
ஆல்ரெடி ரூம்ல வந்து நம்ம ஜூன் இருக்கான்ல, அவன் வந்து சுமி கூட ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்கான் போல. ரொம்ப ஒரு மாரி நான் உன்ன பிரேக்கப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாரி அவன் கத்திக்கிட்டு இருக்கான். ஸோ இவன் போய் அந்த டிக்கெட்ட குப்பத்தொட்டில போட்டு இவன் பாட்டுல போய் உட்காந்துருவானா, ஒரு மாரி டல்லா உட்காந்துட்டு இருக்க. இந்த புள்ளைங்களே இப்படிதான்டா, இவன் என் கூட சண்டை போட்டே இருக்கா. தெரியாம இன்னைக்கு காலையில லெட்டு வந்து ஆப்போசிட்ல போனாடா. நான் அவள பார்த்துட்டேன். அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனைன்னு சுமி என் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா தெரியுமா? இருந்தாலும் நான் அவள பார்த்தது என்ன அவ்ளோ தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கும்போது, நம்ம லூசு பார்த்துட்டு ஒரு மாரி பார்ப்பானா, ஆமா நீ எதுக்கு என்ன இப்படி பார்க்குற? இங்க பாரு நான் என் மேலலாம் ஒண்ணுமே தப்பில்ல அப்படிங்கிற மாரி ஜூன் சொல்லுவானா. ஸோ இவன் என்னமோ குழப்பத்துல இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூசியே வந்துட்டு இங்க பாரு உனக்கு இன்னுமா லெட்டோவ புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறான். பின்ன என்ன மறக்க சொல்றியா? அவள எனக்கு முதல்ல இருந்து இப்ப வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். என்னால மறக்க முடியல அப்படிங்கிற மாரி ஜூன் சொல்லுவானா. இவன் வந்துட்டு டேய் என்னடா சொல்ற? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இங்க பாரு லைஃப்ல இப்படியெல்லாம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. ஒரே ஆப்ஷன் தான். உனக்கு நீயே முடிவு பண்ணிக்கோ. சுமி வேணுமா? லெட்டோ வேணுமா? 2 பேத்துல ஒரு ஆள சின்சியரா கடைசி வரைக்கும் லவ் பண்ணுடா. இந்த மாரி கன்ஃப்யூஸ் எல்லாம் இருக்காத. சரி இப்ப சொல்லு உனக்கு யார் முக்கியம்? உனக்கு லெட்டோ வேணுமா? சுமி வேணுமா? அப்படின்னு சொல்லி கேட்டோனே, இவனுக்கு ஒரு மாரி கன்ஃப்யூஸ் ஆக ஆரம்பிச்சுது. ஃபோன மடமடன்னு டம்மு டம்முன்னு இடிச்சிட்டு இருப்பானா, லூசிய பார்த்துட்டு ரொம்ப கஷ்டம் உன்னையெல்லாம் வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு திரும்பி உட்காந்து வேலை செய்ய ஆரம்பிச்சுருவான். ஸோ இந்த பக்கம் நம்ம லெட்டோ யாருக்கும் மெசேஜ் பார்த்து சிரி சிரின்னு சிரிச்சுட்டு இருக்காளா. ஸோ சியாஜ் இருக்காளா, அவ நோட் பண்ணிட்டு, ஏய் யாரு கூட சிரிச்சுட்டு இருக்க? ஒருவேளை ஜூனோ அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் ஜூன் கூடலாம் பிரேக்கப் பண்ணிட்டேன். இது வேற ஒரு ஆள் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பா. ஸோ யார் எதுன்னு தெரியல. போக போக நம்ம சர்ப்ரைஸ்லயே வச்சிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம லூஸ் இருக்கான்ல, அவன் வந்து இந்த டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட் பத்தி ஏதோ டீடைல்ஸ் எல்லாம் நெறைய எடுத்துட்டு இருக்கான். ஸோ இத பார்க்குற பக்கத்துல ஜூன் உட்காந்துருப்பானா, ஆமா நீ என்ன நீ சியாஜுக்கு ஹெல்ப் பண்றியோ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டே இருக்க. இவன் வந்துட்டு டக்குனு அந்த சிஸ்டமே ஆஃப் பண்ணியிருப்பான். இப்ப என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு என்ன பிரச்சனை? இங்க பாரு நீ டைம் வேஸ்ட் பண்ண சியாஜு உனக்கு கிடைக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது எனக்கு தெரியுதுடா. நான் இப்படியே சொல்லிடுறேன் அப்படின்னதுக்கு, நீ டைம் வேஸ்ட் பண்ணாடா ஃபர்ஸ்ட் இங்க பாரு. இப்ப நம்ம காலேஜ் லெவல் இருக்கோம். இப்ப நெக்ஸ்ட் ஹையர் போம்போது நெறைய பேத்த பாப்பா. அவங்கள யாராவது லவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் சொல்லிடு. ஏன்னா இங்கேயே லீன்னு ஒருத்தன் சுத்திட்டு இருக்கான் அப்படிங்கிற மாரி சொன்னேன். நம்ம இல்ல சாரி லூசிக்கு ஒரு மாரி யோசிச்சுட்டு இருக்கான். வேணா நான் ஒரு ஐடியா செம்ம ஐடியா உனக்கு குடுக்குறேன். அதாவது நீ வந்து அவள வந்து தியேட்டருக்கு கூட்டிட்டு போ. மூவிக்கு கூட்டிட்டு போ. ஸோ அப்படி மூவிக்கு கூட்டிட்டு போனீன்னா, உங்க 2 பேத்துக்கு நடுவுல நெறைய கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நீ அந்த இடத்துல அவள அழகா ப்ரப்போஸ் பண்ணலாம். வேணா நீ வேணா இமேஜின் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினேஷன் காட்டுறாங்க. ஸோ அதாவது நம்ம லூசியும் சியாஜும் மட்டும் தான் போறாங்க. ஸோ கரெக்ட்டா சியாஜு தட்டி விடும்போது டக்குனு லூசி வந்து கைய பிடிக்கிற மாரியும், ஸோ அப்புறம் 2 பேரும் பக்கத்துல உட்காந்து உட்காந்து மூவி பார்க்குற மாரியும், இவனும் அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு செம்மையா இருக்குல்ல அப்படிங்கிற மாரி ஃபீல் பண்றான். ஸோ பக்கத்துல ஜூன் வந்துட்டு, "பாத்தியா நான் சொல்லும்போது எவ்வளோ அழகா இருக்கு. கண்டிப்பா அது நல்லா இதா இருக்கும்டா. நீ வேணா ட்ரை பண்ணி பாரு" அப்படிங்கிற மாரி ஜூன் ஐடியா குடுக்குறானா. இத கேட்கற லூசிக்கு ஒரு மாரி ஹேப்பியா இருக்குமா, "இங்க பார்றா நீ சீக்கிரம் ட்ரை பண்ணு. இல்லன்னா உனக்கு பதிலா லீவ் வெயிட் பண்ணிருக்கோம்" அப்படின்னு சொன்னோனே, நம்ம லூசிக்கு கோவம் வந்து டப்புனு ஒரு கால்ல உதச்சிட்டு அவன் மட்டும் ஒரு மாரி சிரிச்சுக்கிட்டே எந்திரிச்சு அப்படியே போயிருவான். ஸோ அப்படியே கட் பண்ணா நம்ம சியாஜு காட்டுறாங்க. ஸோ சியாஜு வந்து நம்ம லூசி நம்மகிட்ட சொன்னான்ல, "உன்ன தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு சொன்னது. அவன் நைட் தூக்கம் வந்திருக்காது. அவளுக்கு ஃபுல்லா அதுவே கன்ஃப்யூஸ் ஆயிட்டு இருக்கும். ஆனா அவன் என்கிட்ட ஒரு மாரி கோவமா பேசுவான், ரூடா நடந்துக்குவான். ஆக்சுவலி எப்படி சொல்றது? என்ன ஒரு மாரி பார்த்துக்குவானே, அவன் எப்படி என்ன பார்த்துக்குவான் அப்படிங்கிற மாரி இவளுக்குள்ளேயே நெறைய கன்ஃப்யூஷன் ஆயிட்டு இருக்கு. அவன் உண்மையாலே என்ன லவ் பண்றானா? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு சடனா இன்னொன்னு யோசிச்சு பார்க்குறான். அவ கேரிங்கா நடந்துக்கிட்டது, ஃப்ளவர் குடுத்தது, அவன் நல்லா பார்த்துக்கிட்டதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, "சியாஜு இங்க பாரு இதெல்லாம் போட்டு குழப்பிக்காத. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது" அப்படிங்கிற மாரி அவளே ஆறுதல் படுத்திக்கிறா. கட் பண்ண அப்படியே அடுத்த நாள் காட்டுறாங்க. நம்ம செங்லாங் ரூமுக்கு லின்னு வரா. ஸோ வரும்போதே, "இந்த மாரி நான் உனக்கு ஒரு 2 விஷயம் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அது என்னன்னு கண்டுபிடி பார்க்கலாம்" அப்படின்னு சொன்னோனே, 2ஆ? 1 வந்து நீ எனக்காக ஃபுட் கொண்டு வந்திருக்க. ஸோ இன்னொன்னு வந்து எனக்காக தேடி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு, உன்னோட லவ் மொத்தமும் எனக்காக கொண்டு வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணலான்னு சொல்லி போவானா. ஸோ லில்லி வந்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இங்க பாரு உனக்காக சம் லெட்டர்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அதாவது கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் பொண்ணுங்க எல்லாருமே உனக்காக லவ் லெட்டர் குடுத்துருக்காங்க" அப்படின்னோனே, "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு செங்லாங் வாங்கி அத படிப்பானா. பார்த்துட்டு இருக்க லின்னு, "டேய் அது லவ் லெட்டர்ஸ்டா. நான் உன் கேர்ள் ஃபிரெண்டுடா" அப்படின்னு சொன்னதுக்கு, "ஐயோ! சாரி தெரியாம. அப்பல்லாம் கிடையாது. நீ தான் எப்பயுமே என்னோட ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ். வேற யாரையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருப்பான். ஸோ அப்படியே கட் பண்ணா காலேஜ்ல காட்டுறாங்க. ஸோ நம்ம லீ இருக்கான்ல, அவன் போய் சியாஜு கிட்ட இந்த மாரி கம்மிங் சண்டே வந்து கிராஜுவேஷன் இருக்கு. ஸோ நீ வர்றியா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த டிக்கெட்ட குடுத்துருப்பானா. ஸோ அத சியாஜு வாங்கிட்டு இருக்கும்போது கரெக்ட்டா லூசி வந்துறான். ஸோ லூசி வந்துட்டு, "வா இங்க என்ன பண்ற? வா போய் நம்ம 2 பேரும் லஞ்ச் சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போவானா. "இல்ல நான் வரல. நான் அப்புறமேல் சாப்பிட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். சரி அதெல்லாம் இருக்கட்டும். கம்மிங் சண்டே நம்ம 2 பேரும் படத்துக்கு போலாமா? அப்படிங்கிற மாரி லூசி கேட்பானா. இத கேட்கிற சியாஜு யோசிச்சுட்டு, சண்டேவா? சண்டே வந்து நான் லீ கூட சேர்ந்து கிராஜுவேஷன் போலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்னால வர முடியாது லூசி" அப்படின்னு சொன்னோனே லூசினா ஒரு மாரி சோகமாயிருவானா. இந்த பக்கம் நம்ம லீக்கு ஒரே குஷியா இருக்கும். ஸோ லூசி வந்துட்டு, "ஆமா அது மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட கிராஜுவேஷன். உன்ன யாரா இன்வைட் பண்ணா?" அப்படிங்கிற மாரி லீய பார்த்து கேட்டோனே, இந்த விஷயத்த நம்ம சியாச்சு முதற்கொண்டு நோட் பண்றாங்க. ஸோ லீ வந்துட்டு, இந்த மாரி மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க தான் என்ன இன்வைட் பண்ணாங்க. ஸோ அதனால தான் நான் சியாஜுவ இன்வைட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, லூசி டக்குனு அந்த டிக்கெட்ட வாங்கி பார்த்துட்டே இருப்பானா. ஸோ அந்த நேரத்துல லீ வந்துட்டு, "இந்த மாரி சியாஜு நான் உனக்கும் உன்னோட ரூம்மேட்ஸ்க்கும் மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன். மத்த டிக்கெட்ஸ் எல்லாம் என்கிட்ட இல்ல" அப்படின்னு சொல்லும்போது, லூசி ஒரு மாரி சர்காஸ்டிக்கா சிரிச்சுட்டு அந்த டிக்கெட்ட தூக்கி வீசிட்டு அங்கருந்து அவன் கிளம்பிருவான். ஸோ அப்படி போன பிறகு ஸ்ட்ரெயிட்டா ரூமுக்கு தான் போவானா. பின்னாடியே ஜூன் குடுகுடுன்னு ஓடி வந்து, "லூசி நில்லுடா நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்" அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கும்போது, "இப்ப என்னடா
உனக்கு சொல்லணும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி லூஸ் சொல்லிடுவானா. அதாவது இந்த மாதிரி கம்மிங் சண்டே வந்து மெடிக்கல் டிபார்ட்மெண்டோட கிராஜுவேஷனுக்குல அப்போ லீ வந்து நம்ம சியாச்சு கிட்ட பாட்டு பாடி ப்ரப்போஸ் பண்ண போறோம். நம்ம இப்பதான்டா நான் பேண்ட் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்னடா சொல்ற அப்படிங்கிற மாதிரி லூசு கேட்கறான். ஆமா நான் இப்பதான் தெரிஞ்சுச்சு எனக்கு. ஸோ தயவு செஞ்சு அந்த இதுக்கு முன்னாடியே நீ போய் அவட்ட ப்ரப்போஸ் பண்ணிடு. ஸோ கிடைச்ச சான்ஸை விட்டுறாதடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது லூசுக்குன்னு ஒரு மாதிரி காண்டாக ஆரம்பிச்சது. பேக்ல தூக்கி போட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கும்போது பக்கத்தாலே டெஸ்பின்குள்ள நம்ம சீனியர் பொண்ணு இருக்காங்களா அவங்க கொடுத்த டிக்கெட் இருக்கும். ஸோ அந்த டிக்கெட்டை பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறான். இவன் போவான்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா போயிருவான். ஸோ போன பிறகு நம்ம லூசி ப்ரப்போஸ் பண்ணுவானா இல்ல லீ ப்ரப்போஸ் பண்ணுவானான்னு தெரியல. ஸோ அதெல்லாம் போக போக எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். அண்டர் தென் பை ஃப்ரம் செல்லு வாய்ஸ் ஓவர். டாடா பை பாய்.